சீமான் ஈ.வே. ராமசாமியை இழிவு செய்துவிட்டார் என்கிறார்கள். ஈ.வே. ராமசாமியை எவ்வளவு விமர்சித்தாலும் அல்லது இழிவு செய்தாலும் அது ஈ.வே. ராமசாமி பிறரை செய்த விமர்சனத்திற்கு அல்லது இழிவு செய்ததற்கு கால் தூசு கூட பெறாது என உறுதியாக சொல்லலாம். அதாவது ஈ.வே. ராமசாமியின் வன்மத்திற்கு முன் பிறரின் வன்மமெல்லாம் ஒன்றுமேயில்லை என்பது தான் உண்மை. அதைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. வன்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஈ.வே. ராமசாமி கேட்கும் கேள்வி எனும் தலைப்பில் ஜனவரி 8, 2025 நாள் விடுதலையில் வந்தது. தன்னை முன்னுக்கு கொண்டு வந்தவனுக்கு குழி தோண்டாத தமிழன் அரிதிலும் அரிது. நன்றி விசுவாசம் காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு என்று கூடச் சொல்லப்படுவதற்கும் அவை அநேகமாய் உண்மையாயிருப்பதற்கும் காரணம் என்ன? இந்த நிலையும் குணங்களும் பார்ப்பனர்களுக்குள்ளும் முஸ்லிம்களுக்குள்ளும் ஏன் சட்டைக்காரர்களுக்குள்ளும் கூடச் சாதாரணமாய் காண்பதற்கு முடிவதில்லை என்று சொல்லப்படுகிறதே, இதற்கு காரணம் என்ன? இந்த 3 கேள்விகளிலும் உள்ள விடயங்களை சிறிது அதிகப்படுத்தி கூறியிருப்பதாகச் சிலர் கருதலாம். அது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உண்மை என்பதை பெரும்பான்மையோர் ஒப்புக்கொள்ளுவார்கள். ஆனால் இவைகளுக்கு காரணம் என்ன என்று கவனிக்க வேண்டாமா? என்ன சொல்கிறார் ஈ.வே. ராமசாமி என பாருங்கள். நன்றி விசுவாசம் காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு என்று சொல்லப்படுவதற்கும் அவை அநேகமாய் உண்மையாக இருப்பதற்கும் காரணம் என்ன? எவ்வளவு அயோக்கியதனமான அருள்வாக்கு ஈ.வே. ராமசாமியிடமிருந்து! தமிழர்களை நன்றி கெட்டவன் என்பதையும் நயவஞ்சகம் செய்ய அஞ்சாதவன் என்பதையும் எத்தனை வார்த்தை ஜாலத்துடன் கூறுகிறார். இது போல் எந்த சமூகத்தவரையாவது யாராவது சொல்லிவிட முடியுமா? இதுவரை மானமுள்ள தமிழர்கள் எவரும் ஈ.வே. ராமசாமியின் இந்த ஈனத்தனமான இந்த பேச்சை கண்டிக்கவில்லை என்பது தான் கொடுமை. கடவுள் சிலையை ஈ.வே. ராமசாமி உடைத்ததை இன்று பேசி விமர்சனம் வைக்கிறோம். பதிலுக்கு ஈ.வே. ராமசாமியின் உருவப் பொம்மையை சேதப்படுத்தவும் செருப்பாலடிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் தமிழனை எவ்வளவு தவறான வார்த்தை கொண்டு பேசி இருக்கிறார். யாராவது பேசுகிறோமா? மதத்திற்கு தரும் மரியாதையை இனத்தை அவதூறு செய்யும் போதும் தர வேண்டாமா? தந்திருக்க வேண்டாமா? பொதுவாக மனிதர்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் நஞ்சாக உள்ளது என கூறி இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவாக சமூகத்தை குறிப்பிடுகிறாரென. ஆனால் ஈ.வே. ராமசாமி குறிப்பிட்ட இனத்தவரை சொல்லி இவ்விதம் கூறுவது எவ்வளவு பெரிய வன்மத்தின் வெளிப்பாடு! நாயக்க மன்னர்களோடு கால்நடையாக பிழைக்க வந்த இடத்தில் பிழைப்பு தந்தவனை நாம் இவ்விதம் பேசுவது தான் நன்றி கெட்டத்தன்மை ஈனத்தனம் என ஈ.வே. ராமசாமிக்கு தெரியவில்லை என்றால் அவரென்ன சுயமரியாதைவாதி? அவருக்கு எவன் ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? பிழைப்பு தந்த மண்ணுக்கு நீங்கள் நன்றியுடன் இருந்தீர்களா? நன்றியை பற்றி பேசுவதற்கு தன்னை முன்னுக்கு கொண்டு வந்தவனுக்கு குழி தோண்டாத ஈ.வே. ராமசாமி குணம் அரிதிலும் அரிது என தான் சொல்ல வேண்டியுள்ளது. அன்றைக்கு காங்கிரசில் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு ஆரிய ராஜாஜி ஈ.வே. ராமசாமியை காங்கிரஸ் தலைவராக்கி அழகு பார்த்ததற்கு ஈ.வே. ராமசாமி காட்டிய நன்றி தான் என்ன? தம் இயக்கத்திற்காக உழைத்த அண்ணாதுரையையும் சம்பத்தையும் ஏனையோரையும் மணியம்மையின் சங்காத்தத்தின் காரணமாக இயக்கத்திலிருந்தே துரத்தியது தான் ஈ.வே. ராமசாமியின் நன்றியா? தொண்டர்கள் மாத்திரம் நன்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. எத்தகைய தொண்டர்களால் இயக்கம் வளர்ந்தது? அவர்கள் உழைப்பில்லை என்றால் தானுமில்லை தன் இயக்கமுமில்லை என்றளவில் சிந்தித்து தொண்டர்களுக்கு நன்றியுணர்ச்சியுடன் இருப்பவன் தான் உண்மையான தலைவன். அவன் தான் காலங்காலமாக நினைக்கப்படுவான். ஆனால் அவ்வாறிருக்க வேண்டும் என்கிற புத்தியில்லாமல்
கண்ணீர்த்துளிகள் என பகடி செய்த ஈ.வே. ராமசாமி தான் நன்றி பற்றி பேசுகிறார். மனைவி விஷயத்திலாவது ஈ.வே. ராமசாமி மனைவி காட்டிய அன்பிற்காவது நன்றியுடன் இருந்தாரா? மனைவி நாகம்மை கோவிலுக்கு போவது பிடிக்காததால் அவரை தாசி எனவும் வேசி எனவும் நண்பர்களிடத்தில் காட்டி வம்பிழுக்க செய்தது தானே தன் மனைவி மீது கொண்டிருந்த காதலின் வெளிப்பாடு. என்னவொரு கேவலமான மனம்! தன் மனைவியை விபச்சாரி என்ற நபர் பிற பெண்களை எந்தளவு மதித்திருப்பார் என உணர்ந்து கொள்ள முடிகிறதில்லையா? ஆக மனைவி காட்டிய அன்பிற்கும் நன்றியுடையவனாக இல்லை. காதலில் தாம்பத்ய வாழ்க்கையிலும் நன்றி என்பதென்ன? நாகம்மாள் உயிர் வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே ஒழிய தனக்காக அல்ல என்பதை நன்றாக உணர்ந்தேன் என்றார் ஈ.வே. ராமசாமி நாகம்மையின் மறைவின் போது. அத்தகைய மனைவிக்கு கணவன் நன்றி காட்ட வேண்டுமா? கணவன் மனைவி இடையே நன்றியா? அதெப்படி என கேள்வி எழும். கற்புடன் இருந்து மனைவியை தவிர வேறு எவளையும் மோகிக்காமலிருப்பதே தாம்பத்ய வாழ்க்கையில் காட்டப்படும் விசுவாசம். ஈ.வே. ராமசாமி அவ்விதமாகவா வாழ்ந்தார்? மனைவி இருக்க தாசி வீடுகளில் கொட்டமடித்தார். ஆக தனக்காக ஊன் மறந்து உறக்கம் மறந்து வாழ்ந்த மனைவியிடத்திலும் விசுவாசம் இல்லை. அந்த ஈ.வே. ராமசாமி தான் தமிழர்களுக்கு நன்றியில்லை என்கிறார். எப்படி ஈ.வே. ராமசாமி பேசிய ஏனைய விஷயங்களில் தன் அருகதையை வளர்த்து கொள்ளாமல் பிறரை மாத்திரம் குற்றம் சொல்லி பேசினாரோ அதே தான் நன்றி விஷயத்திலும். ஈ.வே. ராமசாமி எவருக்கும் நன்றியுடையவராக இருந்ததில்லை. அதனால் தனக்கு யாரும் நன்றியோடு இல்லையே என ஒப்பாரி வைக்க தேவையில்லை.